ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹாப்பி பிக்ஸ். நான் ரேணுகா தினேஷ்குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிழங்கா மீன் வச்சு எப்படி டேஸ்டியான மீன் குழம்பு செய்கிறதான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். மண் சட்டி சூடானதும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்ப நல்லெண்ணெயில் செஞ்சால் அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பூண்டு இந்த எண்ணெயிலே நல்லா கோல்டன் கலரில் இது ஃப்ரை ஆகி வரணும். இந்த அளவுக்கு வந்தால் தான் இந்த மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முழுசாக கூட சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்குனா தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா வதங்கணும். அதுக்காக இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். சில தக்காளி புளிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம இதில் புளியும் ஆட் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி புளிப்பு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தக்காளி வெங்காயத்தை கூட ஒரு பச்சை மிளகாயை நான் 2 கீரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளியிலேருந்து தோல் நல்லா பிரிஞ்சு நல்லா இந்த அளவுக்கு இது வதங்கி வரணும். இதுக்கப்புறம் இதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த மசாலா இந்த வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கணும். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயிலே இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம இதில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த புளி தண்ணியை நல்லா கலந்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை இப்போ ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இந்த புளியோட பச்சை வடை போகிற அளவுக்கு இது நல்லாவே வேகணும். இந்த மசாலா எல்லாமே ஒன்றா கொதித்து நல்லா வரட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபியூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சு மசாலாலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். நான் கிழங்கா மீன் தான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் எந்த மீன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மீன் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா 10 நிமிஷத்துலேயே மீன் வெந்துடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. நம்ம குழம்ப ரொம்ப தண்ணியாக வைக்கல, கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறோம். இது ஆற ஆற உங்களுக்கு கொஞ்சம் திக்காயிடும். மீன் ஆட் பண்ணதும் கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை 2மே நான் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. மேலே எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியான கிழங்கா மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.